லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள் இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன. தடம் தந்த தகைமை, கடவுள் பார்வையில் அருவருப்பு. நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கின்றீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுளின் பார்வையில் அருவருப்பாகும் என்றார் இயேசு. நேர்மையின் பாதையில் இருவகை மனிதர்கள் உண்டு. நேர்மையாக வாழ்பவர்கள் எந்தச் சூழலிலும் தன்னை பாராமல், தன்னலம் நாடாமல், தன் பணியை தன் மனச்சான்றுக்கு அஞ்சி தனித்துவமான வாழ்வை தொடர்பவர்கள். நேர்மையாளராகக் காட்டுபவர்கள் எதிலும் சுயலாபம் தேடி எல்லோரையும் ஏமாற்றி பொய் புரட்டுகளை அவிழ்த்துவிட்டு நேர்மை நேர்மை என வாய்கிழிய கத்தி தன்னைப் போல் யாருமில்லை என தம்பட்டமிட்டு வாழ்வை தொலைப்பவர்கள். சுற்றி வாழ்வோரை சூகசமாக ஏமாற்றலாம். ஆனால் உடன் வாழும் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஏனெனில் மக்கள் நம் புறச் சொற்களையும் செயல்களையும் பார்த்து மதிப்பிடுவர். கடவுள் நம் அக உணர்வுகளையும் அதன் விளைவுகளையும் பார்க்கின்றவர். நம் நேரிய செயல்களை பொறாமையில் வாழ்வோர் அருவருத்தாலும் கடவுள் அழகுமிக்கதாக ரசிப்பவர். அதற்கேற்ப வாழ்தலே நல் வாழ்வு. நேர்மையாளர் ஒளியையோ இருளையோ கண்டு அஞ்சார். இறைவா, நீர் புறத்தை அல்ல அகத்தை ஆய்ந்தறிந்து அருள் சுரப்பவர். என் அகமறிந்து வழி நடத்துவதற்கு நன்றி. அன்னை ஓர் அதிசயம். பிரான்ஸ் நாட்டின் சலேத் அன்னை மரியா. தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்ட நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. பிரான்ஸ் நாட்டின் தென்கிழக்கே கிரேனோபிலுக்கு 50 மைல் தூரத்தில் அமைந்துள்ள சிறிய ஊர் லா சலேத். பிரெஞ்சு ஆப்ஸ் மலைப்பகுதியில் உள்ள இந்த எளிய ஊரில் ஏறக்குறைய 200 பேரே வாழ்கின்றனர். இது கடல் மட்டத்தை விட 1800 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இவ்வூரின் சவுஸ்லெஸ் பேசஸ் மலையில்தான் 1846 ஆண்டு செப்டம்பர் 19 மேக்சிமின் ஜிராவ்ட், மெலேனி கால்வாட் ஆகிய 2 சிறாருக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்தார். அச்சமயம் மேக்சிமினுக்கு வயது 11, மெலேனுக்கு வயது 14. அன்னை மரியாவை காட்சியில் காண்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர்தான் இவ்விரண்டு சிறாரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள். கிரேனபோலுக்கு அருகிலுள்ள காப்ஸ் நகரைச் சார்ந்த மெலேனி கால்வாட், மேக்சிமின் ஜிராத் ஆகிய 2 சிறாரும் அந்நகருக்கு அருகிலுள்ள லா சலேத்துக்கு தங்கள் முதலாளியின் பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றனர். 1846 ஆண்டு செப்டம்பர் 19 மாலை ஏறக்குறைய 3 மணி இருக்கும். பசுமாடுகள் மலைப்பகுதியில் ஏறிக்கொண்டிருக்க இவ்விரண்டு சிறாரும் அவற்றின் பின்னே சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் ஒரு பெண் சூரியனை விட ஒளி மிகுந்தவராய் ஒரு கல்லில் அமர்ந்து கொண்டு
தலை கவிழ்ந்தபடி 2 கைகளையும் முட்டுவாயில் வைத்து அழுது கொண்டிருந்ததைக் கண்டனர். அந்த அழகிய பெண் பற்றி வருணித்த மெலேனியும் மேக்சிமினும் அப்பெண் நீண்ட வெள்ளை உடை அணிந்திருந்தார். அது முத்துக்களால் நிறைந்திருந்தது. அவருடைய காலணிகள் பொன்னிற வார்ப்பூட்டுக்களாலும் ரோஜா மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தலையில் வைத்திருந்த மகுடமும் ரோஜாக்களால் நிறைந்திருந்தது. கழுத்தில் ஒரு பெரிய சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த சிலுவைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சுத்தியலும் அடுத்த பக்கத்தில் கொரடும் இருந்தன. அந்த சிலுவையில் கிறிஸ்துவின் உருவம் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த பெண்ணை பார்த்தபோது ஏதோ அவர் ஒளியால் செய்யப்பட்டவராக இருந்தார் என்று கூறியுள்ளனர். மேலும் அப்பெண் பிரெஞ்சு மொழியிலும் நாங்கள் பேசும் மொழியிலும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார், அழுது கொண்டே பேசினார் என்று அவர்கள் கூறினர். அனைத்து மக்களுக்கும் சொல்வதற்கென ஒரு செய்தியையும் சொன்னார், அதனையும் அழுது கொண்டே சொன்னார் எனவும் அச்சிறார் விவரித்துள்ளனர். அச்சிறார் வர்ணித்த பெண்ணாகிய அன்னை மரியா சொன்ன செய்தி இதோ: மக்கள் மனம் மாறாவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடுமையானதாக இருக்கும். அறுவடை பயிர்கள் வெப்பு நோயால் பாதிக்கப்படும், கடும் பஞ்சமும் ஏற்படும். இம்மக்களுக்காக தான் தொடர்ந்து தனது மகன் இயேசுவிடம் மன்றாட வேண்டும். ஆயினும் இம்மக்கள் ஞாயிறு கடன் திருநாளை அனுசரிப்பதில்லை. தெய்வ நிந்தனை வார்த்தைகளை பேசுகின்றனர், தனது மகனின் பெயரையும் அவமானப்படுத்துகின்றனர் என்று சொன்னதாக அச்சிறார் கூறியுள்ளனர். அத்துடன் இவ்விரு சிறாரிடம் தனித்தனியாக ஒவ்வொரு ரகசியத்தை சொல்லி அவற்றை வெளியிட வேண்டாம் எனவும், அதே நேரம் தான் சொல்லிய செய்தியை பரப்ப வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டு அப்பெண் மறைந்துவிட்டார் என்றும் அச்சிறார் கூறியுள்ளனர். அச்சிறார் அன்னை மரியாவை காட்சியில் கண்டபோது பசுக்கள் அமைதியாக படுத்து உணவை அசை போட்டுக் கொண்டிருந்தன என்று மெலானி சொல்லியுள்ளார். இவர்கள் தங்களுக்குச் சொல்லப்பட்ட செய்தியை காட்சிக்கு அடுத்த நாள் எழுதி வைத்துள்ளனர். இவ்விருவரும் அன்னை மரியா தங்களுக்கு கூறிய ரகசியங்களை அப்போதைய திருத்தந்தை 9ஆம் பயசுக்கு அனுப்பி வைத்தனர். ஆயினும் இவ்விருவருக்குமே ஒருவர் மற்றவருக்கு அறிவிக்கப்பட்ட ரகசியம் என்னவெனத் தெரியாது. மேக்சிமினியும் மெலானியும் காட்சி கண்ட லாசலேத் ஊரில் உள்ள சவுஸ்லெஸ் பேசஸ் மலையில் 1852ஆம் ஆண்டில் சலேத் அன்னைக்கு ஆலயம் கட்டும் பணி தொடங்கியது. அது 1865ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டு 1879ஆம் ஆண்டில் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. 2 உயரிய கோபுரங்களைக் கொண்டு ரோமன் மற்றும் பைசைண்டைன் கலை வடிவில் கட்டப்பட்டுள்ளது. இப்பசிலிக்கா சலேத் அன்னை மரியா திருத்தலமாக விளங்குகின்றது. இங்கு ஒரு துறவு இல்லம், தியான இல்லம், ஒளி சிற்றாலயம், வரவேற்பு அறை போன்றவை உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 2ஆம் தேதி இங்கு நன்றி நாளாக சிறப்பிக்கப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் விழா ஒளி விளக்குகள் இவ்விடத்தில் புகழ் பெற்றவை. ஆண்டுதோறும் 10 ஏக்கர் நிலத்தில் 3,50,000 விளக்குகளால் இவ்விடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்பசிலிக்காவில் ஜெபிப்பதற்கும் இதனை காண்பதற்கும் 5 லட்சம் மக்கள் வரை செல்கின்றனர். சலேத் அன்னை மரியா, மேக்சிமின், மெலானி ஆகிய 2 சிறாருக்கு அறிவித்த செய்திகள் அப்பசிலிக்காவில் 9 வண்ண கண்ணாடி ஜன்னல்களில் வரையப்பட்டு எழுதப்பட்டுள்ளன. முதல் ஜன்னலில் எனது மக்கள் பணியவில்லை என்றால் என்றும், 2வது ஜன்னலில் நான் உங்களுக்கு 6 நாட்கள் வேலை செய்ய கொடுத்துள்ளேன் என்றும், 3வது ஜன்னலில் வாகன ஓட்டுநர்கள் எனது மகனின் பெயரை வீணாக உச்சரிக்கின்றார்கள் என்றும், 4வது ஜன்னலில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படும் என்றும், 5வது ஜன்னலில் என் மக்கள் மனம் மாறினால் என்றும், 6வது ஜன்னலில் எனது குழந்தைகளே நீங்கள் நன்றாக ஜெபம் செய்கின்றீர்களா என்றும், 7வது ஜன்னலில் தவக்காலத்தில் அவர்கள் நாய்களைப் போல மாமிச கடைக்குச் செல்கின்றார்கள் என்றும், 8வது ஜன்னலில் விளைச்சல் நிலத்திற்கு அருகில் ஒரு காலத்தில் என்றும், 9வது ஜன்னலில் இச்செய்தியை அனைத்து மக்களுக்கும் அறியச் செய்யுங்கள் என்றும் வரையப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சலேத் அன்னை மரியா காட்சியில் கூறியவை. அன்பு நேயர்களே, அன்னை மரியா காட்சி கொடுத்த இடங்களில் அந்த ஊரின் பெயரால் அன்னை மரியா அழைக்கப்படுகின்றார்.
சலேத் அன்னை மரியாவை காட்சியில் கண்ட மேக்சிமின் தனது 39வது வயதில் 1875ஆம் ஆண்டு மார்ச் 1 தேதி அவரது சொந்த கிராமமான காப்ஸில் இறந்தார். மெலினே 1904ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி இத்தாலியின் ஆல்தமூராவில் இறந்தார். இவர்களின் காட்சி இடம்பெற்று 4 ஆண்டுகளுக்குப் பின்னர் இது உண்மையானது என்று கிரெனோபிள் ஆயர் பிலிப்பர்ட் தே ப்ரூய்லார்ட் அறிவித்தார். லாசலேத் பங்கிலுள்ள ஆல்ப்ஸ் மலையில் 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி 2 ஆடு மேய்க்கும் சிறாருக்கு புனித கன்னிமரியா காட்சி கொடுத்தது உண்மையே. எனவே சலேத் அன்னை மரியா வழிபாட்டை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கின்றோம் என ஆயர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இந்த காட்சியில் சலேத் அன்னை மரியா அச்சிறாரிடம், குழந்தைகளை, நீங்கள் ஜெபம் செய்கின்றீர்களா என்று கேட்டு தினமும் ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தையும் திருப்பலிக்குச் செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கின்றார். மனம் மாற வேண்டியதன் அவசியத்தையும் இறைவனின் பெயரை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, தவக்காலத்தை துவக்கியுள்ளோம். மனம் மாற வேண்டியதன் தேவையை உணர்வோம். சலேத் அன்னை மரியா சொன்னது போல தொடர்ந்து ஜெபிப்போம். அகிலத்தை நேசிக்கும் மாமரியே, அன்புக்கு பொருளாகி நின்றவளே, அகிலத்தை நேசிக்கும் மாமரியே, பண்புக்கு உரித்தான தாய் நீயே, அம்மா அம்மா அம்மா, பண்புக்கு உரித்தான தாய் நீயே, பாசத்தில் உனக்கிணை யாரம்மா, உனக்கிணை யாரம்மா, அன்னையாக வந்து எம்மை அரவணைக்கும் சலேத்தம்மா, முன்னையே சுத்தாயாகி முற்றுமதில் நிறைவு கண்டாய். பிரான்ஸ் நாட்டின் சலேத் அன்னை மரியா குறித்து இன்றைய அன்னை ஓர் அதிசயம் தொடர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மார்ச் 5 புதன்கிழமை முழுவதும் திருத்தந்தையின் உடல்நிலை தொடர்ந்து சீராக இருந்தது என்றும் அவருக்கு சுவாச கோளாறுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். மருத்துவ ஆய்வுகளின்படி அதிகளவு செயற்கை ஆக்சிஜன் வழங்கும் சிகிச்சை முறை திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டது என்றும் சுவாச உடல் இயக்க மருத்துவம் மற்றும் செயல்திறன்மிக்க விசைவுந்து பிணிநீக்கல் முறை இரண்டையும் அவருக்கு மருத்துவர்கள் அதிகரித்துள்ளனர் என்றும் கூறுகிறது அதன் அறிக்கை. மார்ச் 5 புதன்கிழமையை திருத்தந்தை நாற்காலியில் அமர்ந்தவாறு கழித்தார் என்றும் மருத்துவ சூழ்நிலையின் சிக்கலான தன்மையை கருத்தில் கொண்டு அவரது நோய் குறித்த முன்னறிவிப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் உரைக்கிறது அவ்வறிக்கை.
மார்ச் 5 புதன்கிழமை காலை 10வது மாடியில் உள்ள சிற்றாலயத்தில் திருநீற்று புதன் திருச்சடங்கில் பங்கு கொண்டு திருநற்கருணை உட்கொண்டார் என்றும் அதன் பிறகு வழக்கம்போல் தனது அலுவலக பணிகளில் ஈடுபட்டார் என்றும் தெரிவிக்கிறது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். சிறப்பாக மார்ச் 5 புதன்கிழமை காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காசாவில் உள்ள திருக்குடும்ப ஆலயத்தின் பங்கு பணியாளர் கபிரியல் ரொமானெல்லியை அலைபேசியில் அழைத்து உரையாடினார் என்றும் மதியம் சிறிது நேரம் ஓய்வு, சிறிது நேரம் அலுவலக பணி என மாறி மாறி செயல்பட்டார் எனவும் அவ்வறிக்கை தெரிவிக்கின்றது. சாம்பல் நாம் என்னவாக இருக்கிறோம் என்ற நினைவை நம்மில் புதுப்பிக்கிறது. ஆனால் அதே வேளையில் நாம் என்னவாக இருப்போம் என்ற நம்பிக்கையையும் நம்மில் உருவாக்குகிறது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 5 இப்புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ரோமையில் உள்ள புனித சபீனா பேராலயத்தில் நிகழ்ந்த திருநீற்று புதன் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அவரது மறைவுரையில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருவதால் அவரால் தயாரிக்கப்பட்ட மறைவுரையை இந்த திருப்பலியின் போது கர்தினால் ஆஞ்சலோ தே டொனாத்திஸ் அவர்கள் விசுவாசிகளுக்கு வாசித்தார். சாம்பல் நமது மரணத்தை நினைவூட்டும் அதே வேளை அது உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வழியாக நாம் மனத்தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் தவக்காலத்தின் வழியாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார். சாம்பல், சோர்வு, தோல்விகள், வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை ஆகிய நமது பலவீனங்களை நமக்கு நினைவூட்டுகின்றது என்றும் அவை உலகிலுள்ள அநீதி, சுரண்டல் மற்றும் வன்முறையின் நச்சுத்தாக்கங்களை அடையாளப்படுத்துகின்றன என்றும் தனது மறைவுரையில் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. இருப்பினும் நாம் விரக்தியில் வாடாமல் இயேசு கொண்டு வந்த நம்பிக்கையை நோக்கி பார்க்குமாறு விசுவாசிகளிடம் கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, அவர் தனது தியாக மரணத்தின் வழியாக நம்மை இறைத்தந்தையுடன் ஒப்புரவாக்கினார் என்றும் நமக்கு நிலைவாழ்வை வழங்கினார் என்றும் மொழிந்தார். நைஜீரியாவின் கஃபெங்ஜன் மறை மாவட்டத்தில் சில்வெஸ்டர் உகைச்சுவு என்ற கத்தோலிக்க அருள்பணியாளர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. மார்ச் 4 செவ்வாய்க்கிழமை மாலை கடத்தப்பட்ட அவர் மார்ச் 5 திருநீற்று புதனன்று இறந்து கிடந்தார் என கூறும் செய்திக்குறிப்பு தெளிவான நோக்கமில்லாமல் நடந்த அவரது கொலை உள்ளூர் கிறிஸ்தவ சமூகத்தை பெரிதும் பாதித்துள்ளது. ஏனெனில் அவர் ஓர் அர்ப்பணிப்புள்ள மற்றும் அன்பான அருள்பணியாளராக இருந்தார் எனவும் உரைக்கின்றது. இந்த ஆண்டு நைஜீரியாவில் 5 அருள்பணியாளர்களும் 2 துறவு சபை அருள் சகோதரிகளும் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் அருள்பணியாளர் சில்வெஸ்டர் மட்டுமே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று கூறுகிறது அச்செய்தி. கடந்த பிப்ரவரி 22 சனிக்கிழமையன்று கடத்தப்பட்ட 2 அருள்பணியாளர்களை இன்னும் காணவில்லை என தெரிவிக்கும் அச்செய்தி குறிப்பு கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 13 அருள்பணியாளர்கள் கடத்தப்பட்டனர் என்றும் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க அருள் சகோதரிகள் தவக்காலத்தின் முதல் நாளான திருநீற்று புதனன்று வீதிகளில் இறங்கி திருமணமாகாத பெண்கள் மற்றும் பாலியல் முறைகேடுகளுக்கு ஆளானவர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இச்செய்தி நிறுவனத்திடம் பேசிய நல்மேய்ப்பர் சபையைச் சேர்ந்தவரும் மரியே வாழ்க துறவு இல்லத்தின் தலைமைச் சகோதரியுமான ரோசரி பெரேரோ அவர்கள், இந்த பேரணி எங்கள் சபை ஒழுங்கின் தேசிய பரப்புரையின் ஒரு பகுதியாகும் என்று கூறியுள்ளார். காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு நகரமான கோமாவில் யுனிசெஃப் மற்றும் அந்நாட்டிலுள்ள அதன் துணைவர்கள் தினமும் 7 லட்சம் மக்களுக்கு உயிர்காக்கும் தூய்மையான தண்ணீரை வழங்கி வருகின்றனர் என்றும் இதில் ஏறத்தாழ 3,64,000 குழந்தைகள் அடங்குவர் எனவும் கூறியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். மார்ச் 5 இப்புதன்கிழமையன்று அறிக்கை ஒன்றில் இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம், கடந்த ஜனவரி மாத இறுதியில் அந்நாட்டில் நிகழ்ந்து வரும் கடுமையான மோதலால் ஏற்பட்டுள்ள நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த உதவியை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.